வரவேற்கிறேன். இப்போது இந்த திட்டத்தை பற்றி நமது மதிப்புக்குரிய ஆணையர் அவர்கள் உரையாற்றுகிறார். மேயர், துணை மேயர், மாமன்ற உறுப்பினர்கள், உதவி ஆணையர் மற்றும் சுகாதார அலுவலர், மாநகராட்சி அலுவலர்கள், பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இது 19வது வாராந்திர முகாம் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பெட்டிஷன்ஸ் பக்கம் வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த கேம்போட சக்சஸே. இதில் நமக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா சொத்து பெயர் மாற்றம், இல்லை புதிய வரி விதிப்பு, குடிநீர் இணைப்பு, ரோடு வசதி வேணும், அந்த மாதிரி நிறைய மனுக்கள் நமக்கு வருது. அது உடனுக்குடனே தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ரோடு ரெக்வஸ்ட் எல்லாம் எடுத்து நம்ம டெண்டர் போயிட்டு நிறைய புது ரோடுகள் எடுத்திருக்கோம். இந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் UGSS ஒர்க்கு மெயினா நடந்துட்டு இருக்கு 16, 17, 18வது வார்டுல. அதனால மக்கள் சிரமத்துல இருக்கீங்கன்னு தெரியும். பட் இன்னும் ஒரு 3-4 மாதத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு நமக்கு எல்லா இடமுமே ரோடு வந்துடும். ரோடு நம்ம ரெடியா சாங்ஷன் வாங்கி வச்சிருக்கோம். பிளஸ் UGSS ஒர்க் நடந்துட்டு இருக்கும் போது நிறைய வாட்டர் சப்ளை லைனும் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. அதனால அதையும் நம்ம உடனுக்குடனே சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 3-4 மாசத்துல எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு இந்த சமயத்தை சொல்லிக்கிறேன். மற்றும் பொதுமக்கள் இது ஏற்கனவே இந்த இடத்துல சொன்னதுதான். ஆனா பாத்தீங்கன்னா இந்த பக்கலோடை மெயினான ஏரியா இந்த வழியா கிராஸ் ஆகுறதால அதுல நிறைய குப்பைகள் தொடர்ந்து எல்லாருமே போட்டுட்டு இருக்கீங்க. அதை செய்யாம நம்ம தூய்மை பணியாளர்கள் வரும்போது அவங்க கிட்ட குப்பைகளை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தை கேட்டுக்கிறேன். இதில் பங்கு கொண்டுள்ள அனைவருக்கும் கலந்து கொண்டிருப்போம். ஆணையாளர்களே மற்றும் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடி நாங்கள் சாலையை எப்படி போடுவோம்னா எது பிரதான சாலையை முடிவு எடுத்தோம். முதலமைச்சருக்கு வாய்ப்பு கொடுத்து முதலமைச்சர் உத்தரவுங்க பிரதான சாலை ஏரியா டு ஏரியா லிங்க் ஆகுறது, ஸ்கூலுக்கு போகிறது, மக்கள் அதையே யூஸ் பண்ணுறது போட்டோம். முகாம் நடத்துனது என்ன சின்ன சந்தில் உள்ள தேவை, அவங்களுக்கு தண்ணி சப்பில் வராது, தீர்வு வராமல் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்குதுல. நம்ம கார்பரேஷன் ரெவன்யூ வந்திருக்கு. அது நேரத்தில் மக்களோட சேவைகள் எல்லாமே வழங்கப்பட்டு உள்ளது. அதெல்லாம் பூங்கா அந்த மாதிரி அவங்க என்ன விரும்புகிறாங்களோ, நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் ரோட்டில் எங்கேயும் விளையாடிட்டு இருந்தால் அவங்களுக்கு சின்ன கிரவுண்ட் ஏற்படுத்தி கொடுக்குறது, அந்த கட்டத்தை நோக்கி போயிட்டு வந்தோம். இப்போ நம்ம ஒரு கட்டமாக தாண்டியாச்சு. மழை நீர் பெரிய சவாலாக இருந்தது. கிட்டத்தட்ட மாநகராட்சி ஃபுல்லாகவே சவாலாக இருந்தது. அதை நம்ம சரி பண்ணி கடந்த ஆண்டு 25, 24, 16, 17, 18 கொண்டு வந்தோம். இந்த 16, 17, 18 இந்த வருஷத்தோட ஒரு 2 இடத்துல தான் கட்டினது. 3 இடமா ஆக்கணும். போக்கூர் குளம், TNT காலனி 16, அந்த முத்துகிருஷ்ணாபுரம் பம்புரும்னு சொல்லுவோம், அன்னையத்திர சாங் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஏரியா. இந்த 3 இடத்துல தான் இருந்தது. அதுக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணியாச்சு. என்னதான் மோட்டர் இருந்தாலும் அந்த இடத்துல கரண்ட் போயிடும், தண்ணி நினைச்சு மழை பெய்ய போகிறதுனால அங்கே ட்ரெயின் பண்ணியாச்சு. ஆனால் தண்ணி கட்டுறதுக்கு வழி கிடையாது, மாநகராட்சி முழுவதும் கிடையாது. அடுத்து நம்மளோட மேற்கு மண்டலத்தையும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கொள்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓடையை நம்ம ஏன் அகலப்படுத்துகிறோம் அப்படின்னா 23 மலையில் நம்ம முதலமைச்சர் அவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி தண்ணி ஃபுல்லாக போச்சு. மற்ற ஒரு 30 வார்டு உடனே இறங்கிட்டு 24 இதெல்லாம் லேட்டாக போனோம்னா வெளியுள்ள தண்ணியெல்லாம் உள்ளே வந்துட்டு நம்ம அதை வரவிடாமல் நைட்டு இரவும் போகணும் பாதுகாத்துட்டு இருக்கனால தான் தூத்துக்குடி மாநகரத்தில் தண்ணி உள்ளே வர்றதில்லை. இருந்தாலும் அப்படியே வந்துட்டாலும் ஓட வழியாக பாஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இன்னும் ஒரு 5 to 6 மீட்டர் அகலத்தை பொறுத்து பண்ணுறோம். இப்போ என் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 2 ரோடும் பாதிக்கப்படாமல் எங்கெல்லாம் அகலம் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு சைடு 6 மீட்டர் ரோடு போட்டோம், இன்னொரு சைடு 4 மீட்டர் இருக்குது. 4 மீட்டர் எந்த டிஸ்டர்ப் பண்ண முடியாது, வீடெல்லாம் நெருங்கிட்டு. 6 மீட்டர் ரோடு எவ்வளோ 9 மீட்டர் வரைக்கும் எங்கெங்கன்னா அகலம் கிடைக்கும், ஓட அகலப்படுத்தி முடிஞ்சோன்னா அது செயல்பாடு போகிறோம். ஏன்னா டிராஃபிக் அங்கே கூட்டிட்டு ஸ்கூல் நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் நீங்களும் சில செய்தியாளர்னா எடுத்து போடுறீங்களா ஓட ரோடு சரியில்லைன்னா அதையும் அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சு தர போடுங்கன்னு தெரிஞ்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று 16, 17 நம்ம ஆணையாளர்கள் மேடம் பேசல சொன்ன மாதிரி மே மாதம் அந்த UGT ஃபங்க்ஷன் வந்துடும். அதில் வர்ற மழைக்கு கவலை கிடையாது. இப்போ நிறைய தொந்தரவு இருந்தாலும் மக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ரோடெல்லாம் ரிசர்வேஷன் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. இதெல்லாம் ரோடு வேலையும் நடந்துகிட்ருக்கு. காணும் அதே மாதிரி தான். இன்னும் நிறையா அந்த குழந்தைகளுக்கு நம்ம சின்ன மினி கிரவுண்டு போடுற மாதிரி பெரியவங்களுக்கு பூங்கா ரெடி பண்ணி கொடுப்போம். நம்ம முதியோருக்கு பூங்கா வச்சாச்சு. அதனால் மாற்றுத்திறனாளி உள்ளவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பூங்கா தனியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். நாங்கள் அதையும் நம்ம ஆணையர்கள்லாம் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த இடம் இந்த இடத்துல நிறைய பூங்கா இருக்குது. அதாவது நம்ம எப்போவுமே மகளிருக்குள்ள பூங்கா போடச்சுல பக்கத்தில் இன்னொரு புது பூங்கா இருக்கும். அப்படின்னா தான் அந்த சக்ஸஸ் ஆகும் போடுவோம். நான் வாக்கிங் வர்றவங்க வீட்டில் சேர்ந்து வருவாங்க, அங்கே தனியாக பூங்கா வரும்போது போய்க்கலாம். அதுமாதிரி எந்த இடத்துல பக்கத்தில் பூங்கா இருக்கும் மாற்றுத்திறனாளியும் சின்ன பிள்ளைங்களுக்கு அதுக்குள்ள வருங்காலத்தில் செயல்படும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் போன வாரம் ஆர்டர் கொடுக்கல சொன்னேன். மாநகராட்சியில் வச்சு இதோட ஆர்டர் அங்கே வச்சு கொடுப்போம். ஓடை 7 கிலோமீட்டர் கிராஸ் ஆகுது. அங்கே நிறைய இடத்துல, குறிப்பாக இந்த இடத்துல அண்ணா நகர் பக்கத்தில் 3ஆம் மைலேருந்து போச்சுற இடத்துல
அங்கிட்டு போனீங்கன்னா 21, 22, 23, 26, 27 அந்த வார்டை கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஓடையில் நிறைய கறிக்கடை கழுகு, ஓடையில் கறி பாட்டெலாம் எடுத்து போடுவாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது மழை நேரத்தில். நம்ம ஆட்கள்லாம் தினசரி ஒரு 1500 ஆளை வச்சு வேலை பார்த்து அந்த நகர்களோட நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம். அதை எப்படி மக்கள்கிட்ட அவேர்னஸ் பண்ணலான்னு வச்சுருக்கோம். பத்திரிகையாளர் இருக்கனால சொல்கிறேன், அன்றைக்கி ஒரு சிலர் தான் வந்திருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஊர் வந்து பேல் சிட்டின்னு பேர் இருக்குது, முத்துமான் நகரம், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் நம்ம ஆணையரில் வந்து நாங்களும் ஆய்வு பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்ன போர்டு பெட்பாடு மாதிரி வைக்கும். 30 அது 7 கிலோமீட்டர் 15 பாலம் இருக்குது. 15 பாலம்னா அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் பண்ணுறது வடக்கு தெற்க. அந்த பாலத்துலலாம் அந்த ஜங்ஷன்லாம் போடுற இடத்துல லெஃப்ட் சைடு ரைட் சைடில் அந்த போர்டு இருக்கும். அதே பேசுகிற மாதிரி வைக்கும். அது வந்து வாட்ஸ்அப்பில் வரும். நான் தான் முத்து பேசுகிறேன்னா அது பேசுவோம். இனி ஏன் குப்பையாக்குறீங்க, உங்களோட வெள்ளத்தை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற கொண்டு வரோம். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த கேரி பேக் எதுவும் போடக்கூடாது. யூஸ் பண்ணுறது தடை பண்ணியிருக்கு. அப்படியே சில இடத்துலலாம் நம்ம மாநகராட்சியோட ஆணையர் உத்தரவில் நம்ம சிஹெச்ஓவும் எஸ்ஓ எல்லாம் பிளானிங் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எடுக்க வந்துகிட்டே இருக்குது. அது தவறான கருத்து. ப்ரொடெக்ஷனை போய் தடை பண்ணுங்க. இந்த ஊரில் வந்து கஞ்சா வைக்கக்கூடாதுன்னா கஞ்சா வச்சுருக்கவங்களை பிடிப்பாங்களா, வளர்க்குறவங்களை பிடிப்பாங்களா, அதை முடிவு பண்ணிக்கோங்க. அதான் முடிவு. அதுக்கு அனுமதியே கிடையாது. 4 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயாச்சு. இதான் முடிவாக. எப்படி காலையில் பார்த்த நாளிதெல்லாம் சாலை ஓர ஆக்கிரமிப்பு, நம்ம நடப்பாதை வந்து நடக்கிற உதாரணம் வந்து ஒரு 10 ரோடை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டில் வரும். இந்த பட்ஜெட், அதாவது மாநகராட்சி பட்ஜெட் முடிஞ்சாலும் வரும். அது டிவிடி ரோடாக இருக்கட்டும், ஜெராஜ் ரோடாக இருக்கட்டும், நம்மளோட WGC ரோடு, நம்ம மாநகராட்சி ஆஃபீஸ்லேருந்து 3ஆம் மைல் வரைக்கும் 2 சைடும் ஃபேவர் பிளாக் போகிறோம். அதை எண்ட் டு எண்டு மாதிரி செம்மரிஸ் காலேஜ் முன்னாடி போட போகிறோம். நம்ம ரூபிபுரத்தில், அதாவது 5வது தெருவுன்னு சொல்லுவோம், இங்கிட்டு இந்த ஜெராஜ் ரோடையும் அண்ணா ரோடையும் லிங்க் பண்ணுறது போடுறோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரெயினர் ரோடு, டிஎஸ்பி கேம்ப் ஆஃபீஸர் அங்கேருந்து பிரெயினர் சிவந்தூர் பிரெயினர் லிங்க் பண்ணுறது ஒரு பெரிய ரோடு. எங்கெங்கெல்லாம் அகலப்படுத்தியோ டிராஃபிக் குறைக்கிறத நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இதில் பண்ண போகிறோம். அம்பேத்கர் நகர் ஸ்டெம் பார்க் முன்னாடிலேருந்து அந்த 60 ரோடு லிங்க் ஆகுது. இப்படி சின்ன சின்ன இடத்துல லிங்க் ஆகிற இருக்குன்னா அகலமாக இருக்குச்சுல. இப்போ நம்ம WGC ரோட்லேருந்து போட்டு விட்டோம். 2 சைடும் பார்க்கிங் விட்றாங்க, நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்குது. நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டு கிடையாது. ஏன்னா 40 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே தூத்துக்குடி இடம் தான். இப்போ நம்ம ஸ்பேஸ் மட்டும் உண்டு பண்ணுறோம். இன்னொரு 25 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு நீங்கள் மக்கள் ஒத்துழைப்பு தரணும். ஒரு ஜங்ஷன்லாம் லைட் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு 6-10 ரோடு லிங்க் பண்ணுறோம். இந்த ஒரு கீ பிளான் மாதிரி வரும். இது வழியாக நீங்கள் நடந்து போனால் நடந்தே போய் ரீச் பண்ணிக்கலாம். புது பஸ் ஸ்டாண்டு, அது பக்கத்தில் இருக்க மேலூர் ரயில்வே ஸ்டேஷன், அதை தொட்டு நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடத்துக்கும் லிங்க் வரும். பீச் ரோடு யாருன்னா ஹெரிட்டேஜாக ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆர்பார்ட்டை வந்து கையை போட இப்படி பல்வேறு கட்டங்களாக போயிட்டுருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஒரு அவேர்னஸாக இருக்குது. இந்த மக்களே வந்து வரி கட்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ அதுக்குன்னா நன்றி. இதே மாதிரி நீங்கள் வரி கட்டணும், தண்ணி பில் கட்டணும். தொடர்ந்து மாநகராட்சி உங்களுக்கு சேவை இருக்கும். முன்மாதிரியான மாநகராட்சி உருவாக்குன்னு கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க. அதுதான் நம்ம கண்ணில் நம்ம